ஹலோ செட்டு, நீங்கள் பண்ணுற ஏமாத்தல எல்லாம் தெரிஞ்சிச்சு. உடனே அங்கேருந்து கிளம்பிடு. சரி, நம்ம இன்னைக்கு நைட்டே ராஜஸ்தான் கிளம்புது. வணக்கம் சேட்டு. உட்காருங்க. நிம்மளுக்கு என்ன வேணும்? உன் பொண்ணு தான் வேணும். ஒன்றும் இல்லை சேட்டு. வேற என்ன சேட்டு, இடம் தான் வேணும். என்ன சேட்டு, அக்கம் பக்கத்துலலாம் விசாரிச்சு வந்துனுக்குறோம். நீங்கள் தான் இடமெல்லாம் சிறப்பாக செய்கிறீங்களாம். அதனால தான் உங்களை கேட்டு வந்துனுக்குறோம். ஏதோ பார்த்து பண்ணி விடுங்க. ஆடு மாட்டிக்கிச்சே. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளை நம்பி வாங்கோ, 3 நாமத்தை போட்டு போங்கோ. நம்மளை நம்பி வாங்கோ, 3 நாளில் வேலையை முடிச்சுட்டு போங்கோ. அச்சா, சரி வாங்க சைட்டை பார்த்துடலாம். இதுதான் சைட்டு. இங்கேருந்து 5 கிலோமீட்டரில் ஹாஸ்பிட்டல் வருது. ரைட் சைடில் ஹைவே வருது. லெஃப்ட் சைடில் பெரிய ஏரி வருது. அந்த ஏரியில் நீ விழுந்து செத்தினா உன்னை புதைக்க பின்னாடி சுடுகாடு வருது. எல்லா ஸ்பெஷலிஸ்ட்டும் இங்கே இருக்குது. என்ன சேட்டுங்க, ஏதோ ஸ்மெல் அடிக்குது. இங்கே உங்கள மாதிரி ஆளுங்க மண்ணுக்கு போடுற உரம் தான் அது. ஸ்மெல் அடிக்குதுன்னா இங்கே எல்லோரும் விசுவாசமாக இருக்கிறதோட குசுவாசமாக தான் அதிகமாக இருப்பாங்க. நீங்கள் தான் க்ளீன் பண்ணணும். இந்த சேட்டு பைசா எல்லாம் கரெக்டாக இருக்கும். இந்தா, நாளைக்கே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸ்டார்ட் பண்ணும். யார் அது புறம்போக்கு நிலத்தை பட்டா போகிறது? என்னது புறம்போக்கா? என்ன மச்சான், காசு வாங்கிட்டு சேட்டு இப்படியா மாற்றிட்டான் நம்மளை. ஏமாந்தது நான் மட்டும் இல்லை, அவனும் தான். என்னடா சொல்கிற? 2 ஆடு வெட்டியாச்சு. பணம் நம்மளுக்கு தான். என்னது இது? ஏய், பணம் இல்லையா? அட பாவீங்களா, பணத்தை வச்சிருந்தா கூட நான் வேற ஏதாவது தொழில் பண்ணி சம்பாதிச்சிருப்பேன். சூன்யத்தை வச்சுக்கிறீங்களா? இது எங்கடா போய் எடுப்பேன்?